ஒரு ரூமுக்குள்ள போறீங்க, அப்ப எதுக்காக வந்தோம்னு மறந்துடுறீங்களா? இல்ல போனை கையில வச்சுக்கிட்டே எங்க வச்சோம்னு யோசிக்கிறீங்களா? இது குறித்து ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியின் சுகாதார ஆய்வறிக்கையில சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்கு. நம்ம ஸ்மார்ட் போன்ல ஒரே நேரத்துல நிறைய ஆப்ஸ் ஓடினா போன் ஸ்லோ ஆகிடும், ஹேங் ஆகும். அதே மாதிரி நம்ம மூளைக்கும் நடப்பதாகவும் இதைத்தான் பிரெயின் ஃபாக் என்று அழைப்பதாகவும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. பிரெயின் ஃபாக் வரும்போது பெயர்கள் ஞாபகம் வராது, கவனம் செலுத்த முடியாது, சின்ன வேலையை முடிக்க அதிக நேரம் எடுக்கும். இதே போல யாராவது பேசினா ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லுங்கன்னு கேட்க தோணும். இந்த அறிகுறி இருந்தா மூளை வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்ல. ஒரு நாள்ல நம் மூளை ஆயிரக்கணக்கான தகவல்களை ப்ராசஸ் செய்யுது. நோட்டிபிகேஷன்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ்னு நம்ம மூளைக்கு ஓய்வே இல்லாம போகலாம். அதனாலதான் சில நேரத்துல நம் மூளை கொஞ்சம் பிரேக் கொடுங்கன்னு சொல்லும். இதைத்தான் பிரெயின் ஃபாக் போல உணரப்படலாம்னு சுகாதார ஆய்வறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. போன் ஹேங் ஆனா ரீஸ்டார்ட் பண்றோம். அதே போல மூளை சோர்வானால் தேவைப்படுவது இன்னும் ஒரு கப் காஃபி இல்ல, ஓய்வுதான் முக்கியம். உங்க மூளை ரேம் ஃபுல் ஆச்சுன்னா கொஞ்சம் ஓய்வெடுங்க. பிரெயின் ஃபாகை குறைக்க 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம், போதுமான தண்ணீர், 30 நிமிடம் உடற்பயிற்சி தேவைன்னு சொல்றாங்க. ஸ்கிரீன் டைம் இடைவெளியில உங்க ஹெல்த்துக்காகவும் நேரம் ஒதுக்குங்க. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோகிலா.